ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக கிராமப்புற மாணவியருக்கு தமிழக அரசு சார்பில் 1000 ரூபாய் உதவித்தொகையை வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் உங்களுக்கு கிராமப்புற மாணவியர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்காக உதவித்தொகை வழங்குறாங்க. அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது கிராமப்புற பள்ளி மாணவியருக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை, கிராமப்புற பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிக்கவும் கல்வியின் இடைநிற்றலை குறைக்கவும் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் இருக்காங்க பாருங்க, கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் எய்டட்ல மாணவியர் பெண்களுக்காக மட்டும்தான் இந்த ஊக்கத்தொகை வழங்குறாங்க. 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கிறாங்க பாருங்க, அந்த மாணவியருக்கு 500 ரூபாய் ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறாங்க. 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 to 6th வரைக்கும் தான் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே படிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கிடையாது. ஸோ நல்ல ஒரு ஸ்கீம் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தகுதிகள், பெற்றோருடைய குடும்ப ஆண்டு வருமானம் 1 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராமப்புறங்களில் அமைந்துள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவியர் பயில்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் வகுப்பினை சார்ந்த பெண் குழந்தைகளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த கம்யூனிட்டி அப்ளை பண்ணலான்னா, எம்பிசி கேட்டகரி மற்றும் டிஎன்சின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த கேட்டகரி மட்டும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினருக்கான கேட்டகரியை சார்ந்தவங்க, அந்த பிரிவினர் சார்ந்த மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பிசியோ எஸ்சி எஸ்டியோ அந்த பிரிவினர் அப்ளை பண்ண முடியாது, இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதேமாரி விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவருடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். ஒரு ஃபேமிலியில் 2 பெண் குழந்தை வரைக்கும் இந்த ஸ்கீம் மூலமாக பயன்பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அணுக வேண்டிய அலுவலர் எங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, சம்மந்தப்பட்ட கிராமப்புற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், உங்களுடைய ஹெட்மாஸ்டரை நீங்கள் பார்த்து நீங்கள் பயனடையலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டரை பார்த்து சொன்னீங்க அப்படின்னா, அவங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு ஏற்பாடு பண்ணி அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான வருமான சர்டிஃபிகேட் அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணுங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் சார்பில் கொடுக்குறாங்க அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை சார்பில் இந்த ஒரு ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்காலர்ஷிப்ஸ்க்கான ஸ்கீம். ஸோ 3ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறாங்க பாருங்கள், அந்த மாணவியருக்கு தான் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. 3 to 5th வரையும் படிக்கிறவங்களுக்கு 500 ரூபாய், அதேமாரி 6th படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஸ்கீம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். கிராமப்புற பெண் குழந்தைகளுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. கல்வியை தொடர்ந்து போகணும், தொடர்ந்து எஜுகேஷன் படிச்சுட்டே இருந்த காரணத்துக்காக இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தா கிட்டத்தட்ட 149.40 லட்சம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கவங்க சம்மந்தப்பட்ட ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அன்னைக்கு இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னே சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி தகவல்லாம் கவர்மெண்ட் பற்றின தகவல்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் வருது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக சேரும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.